துணியில் லைனிங் கிளாத் வச்சு இப்படி தச்சிடுறோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கிறோம், ஷோல்டருக்கு நேராக வரணும் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக. அடுத்தது இப்போ இதில் எப்படி நம்ம ஆரம் எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ரெண்டு பீஸையும் ஒன்றா கரெக்டாக வச்சிடணும். இப்படி நவுந்துருந்ததுனாக்கா மாறி வந்துடும் உங்களுக்கு ஆரம் எடுக்குது. கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது ஆரம் எடுக்கும்போது இப்போ நீங்கள் வைக்கிறது 2 டிசைன் துணியுமே இப்படி ஒரே மாதிரி இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சணும். அப்போ தான் கை ஆரம் வெட்டும்போது மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது இதில் இருந்து 1 இன்ச் அளவுக்கு இங்கே விட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துல இருந்து நம்ம இவ்வளோதான் கை சுற்றளவு நம்ம இது எக்ஸ்ட்ரா நம்ம வச்சிருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கும் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில். இப்போ இதில் இருந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சிடணும். ஒரு பக்கம் மட்டும் எடுக்கணும். இப்போ இது ஒரு கை 2 கையிலுமே ஒரு சைடில் மட்டும் ஆரம் எடுக்கணும். ஆரம் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அட்டாச் பண்ணிக்கோங்க, ஆரம் எடுத்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக. இப்போ இந்த கை இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த கை இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ 2 கை பக்கமே ஆரம் எடுத்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இப்படி வச்சு நம்ம தைக்கணும். பேக் சைடு இப்படி மேடாக இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு இப்படி ஆரம் எடுத்த பக்கம் வர மாதிரி வச்சு தைக்கணும். துணியில் லைனிங் கிளாத் வச்சு இப்படி தச்சிடுறோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கிறோம், ஷோல்டர்